நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அவங்க இலங்கையில இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்ன பாக்குற? அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இயக்குநர்கள் மணிவண்ணன், R.K. செல்வமணி, நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோரிடம் கையெழுத்து பெறப்பட்டது. நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இங்க ஒரு ஆமை உட்கார்ந்து எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 10 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்தேன். படுபாவிங்க. இது என்ன இன்னொரு கண்ட வருது? அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் பிளாக்ல வித்து அந்த டிவிக்கு தொண்டன் தாலி எல்லாம் அறுத்து அவன் வீட்டுல நகையை போய் அடமானம் வச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்து அந்த பணத்துல ஏசி பஸ். சொந்த ரசிகன் கிட்டயே பிளாக் டிக்கெட் வித்து பணம் சம்பாதிச்சு எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்னடா பண்ண போற? அதுல ஒரு ஆள் தான்டா போற. அவ்வளோ பெரிய பஸ் நான் படுத்து உருளுவியா? நம்ம இந்த டூர் பிளான் இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லிட்டாரு. அதாவது நாங்க இந்த டூரை பிளான் பண்ணும்போது என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை நடிக்காதடா. இப்படியே சொல்லி சொல்லி இந்த ஒரு பிட்ட வச்சு தாங்க இவங்க ஏமாத்துறாங்க நம்மள. என் வாயில எவன் நிக்கிறானோ அவன் அதோட காணாம போயிடுவான். ஏன்னு ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத ஒருத்தர் இருப்பான் பாரு, அண்ணாமலை. அப்புறம் யாரு நம்ம ஆளு நிரோத்துக்குமாரா? சாரி, சரத்குமார். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இவன் வந்துக்கிறானே, கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த வேலைக்கார புள்ளைய விட்டு பாடுறான்னா. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு இவரு திருச்சிக்கு வந்தாராம், அரியலூருக்கு. கரண்ட் கட் பண்ணிட்டோமா? கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா 1000 பேர் செத்து இருப்பாண்டா. எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க. யாருக்கு பிறந்தா எல்லாருமே சுகப்பிரசவமா தாங்கடா பிறந்து கிடந்தோம். கூட்ட நேரத்துல இங்க கூட்ட நேரத்துல உட்கார்ல யாருன்னா சேர வச்சிங்க. சேர வேலை லலின்னு போனீங்கம்மா. பிச்சை எடுத்தாலும் எடுக்குமே தவிர சேர திருடுவோமா? திருடனுக்கு பிறந்த திருடன் பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு ஊர்ல நொண்டி நோசக்கா வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு ஓடுனது, இந்த மொத்த கிடக்குதா. இன்னைக்கு ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்துல இல்ல, அதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாரு. புருஷங்கிட்ட சொல்லாமையே 4 பவுன் தாலி செங்கிலி போட்டு நான் ஆட்டிக்கணும் வந்து காட்டிக்கணும் வச்சான் ஆப்பு. நான் அப்பவே சொன்னேன், ட்ரெயின் எல்லாம் போட்டும் போவாது, எல்லாம் திருட்டு பசங்களா இருப்பாங்கன்னு. கேட்டியா? உனக்கு எதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. எவன் திருடி இருப்பான்? அந்த கூட்டத்துல அவனை தவிர வேற எவனா இருப்பானா? பர்ஸ் எங்க வச்சிருந்தீங்க? ஜாக்கெட்டுக்குள்ள. அவன் ஜாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பர்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் பர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஜாக்கெட்டுக்குள்ள கை விடுவான்னு யாருக்கு தெரியும்? குரங்கெல்லாம் இப்ப எதுவும் தாவறதில்லை பத்தியா? குரங்கு ஏற்கனவே இப்ப தாவதா பத்தியா? ஏன்னா இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓ, நம்மளுக்கு பதில் இவன் வந்துட்டான், நம்ம தாவானான்னு முடிவு பண்ணிட்டு நாங்க மரத்து மேலையும் கம்பத்து மேலையும் கோவில் மேலையும் தாவி தாவி தான் போவோம். அதனாலதான் எல்லாரும் எங்களை அன்போடு குரங்குன்னு சொல்றாங்க. அதான் குரங்கு. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இதெல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல, அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினான். அதுல மைக் வேலை செய்யலையா? ஆளுங்கட்சி பண்ண சதிங்க இதெல்லாம் தப்புங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உன் மைக்கு வேலை செய்யலன்னா நீ சொருவுறத கரெக்டா சொருவலன்னு அர்த்தம். நாங்க கேபிளை கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா உன் கேபிளையே கட் பண்ணிருக்க நேரம். அப்ப கொட்ட பத்திரனே என்னது? பத்திரம் சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னே. அப்படி முழுசா ஏன் மச்சான், உனக்கு எழுதி கொடுக்குறாங்கல்ல,
அந்த பிட்டு எழுதுற பசங்க கூட ஒழுங்கா எழுத மாட்டானுங்க மச்சான். தப்பு தப்பா எழுதி தரான். அவனை கூட்டு 2 கண்ணத்திலே அறிஞ்சு நல்லா எழுதுறவனை வச்சுக்கோ. மண் அரிப்புன்னு எழுதி கொடுத்துருக்கான். இவரு மீன் அரிப்புன்னு படிச்சிருக்காரு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அறுதுகிட்ட முண்டங்களா. எங்களை அணில் குஞ்சு என்று யாரும் சொல்ல நாங்களாடா சொன்னோம். எனக்கு அப்பதான் சிரிப்பு வந்தது. கூட இருக்கிறதுக்கெல்லாம் இல்ல அந்த துண்டை போட்டுக்கினேன். ஆமா ஆமா எங்களை அணில் குஞ்சு என்று சொல்லாதீர்கள். உன் தளபதியை பெத்து போட்டு அவங்க அப்பன் தான்டா சொன்னாங்க நாங்க அணில் குஞ்சின்னு. தெரியாம தான் கேக்குறேன். நீ எனக்கு பிறந்தவனோட அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்குடா டாடி. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ராமருக்கு அணில் எப்படி உதவி செய்ததோ அதை போல நாங்கள் ஜெயலலிதாவுக்கு உதவி செஞ்சோம். சொன்னது யாரு? ஒப்ப. அப்படி கேட்கணும்னா அவங்கிட்ட போய் சப்ப. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. மட்டிக்கினாரு வத்துரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. பாவி தண்ணியாடா போற. டேய் ஐயோ சாராயம் குடிக்கிறேன் முருகா. என் குடி முழுகி போச்சே முருகா. என்னாச்சு? உன் சீமந்த புத்திர சாராயத்தை குடிச்சிருக்காண்டி. அவன் ஏற்கனவே மென்டலு. தண்ணி வேற போட்டிருக்கான். ஊரே 2ஆக போகுது. ஏய் அணிலுங்களா, காசே கொடுக்காம கூட்டம் சேர்த்தோம். எங்க அண்ணன் எங்க போனாலும் கூட்டம் வருது. இதெல்லாம் சாதாரணமா யாருக்கும் வராது. காசு கொடுக்காம கூட்டம் வரும்னா எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் வரும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்ந்தீங்கடா. ஆனா 300 ரூபாய் தரம் வாங்கன்னு பொதுமக்களை கூட்டிட்டு போய் காசே கொடுக்காம ஏமாத்துறீங்கடா. இப்படிதான் ஒருத்தன் காரை உடச்சிட்டு அவனுக்கு பழைய காரை கொடுத்து ஏமாத்துறீங்க. இப்ப என்னடா 300 ரூபாய் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் பொதுமக்களை ஏமாத்துறீங்க. உள்ள கொஞ்சம் கூட வைக்கமே இல்லையாடா. ஏன்டா இப்படி விஜய் மாதிரி நீங்களும் ஃப்ராடாவே இருக்கீங்க? நண்பா உன்னதான் கேக்குறேன். இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்காதே? நோ, சூப்பர்மா, அருமையான பேச்சு. ஆனா அந்த யூனிவர்சிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுது. இப்ப பேசு. இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் பிட்டு வச்சிருந்தா அவசரமா எழுதி கீழ்ச்சி போட்டுருமே. அந்த மாதிரி எவனோ எழுதி கொடுத்தத என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரிஞ்சிக்காம டப்பு மாப்பாளம் பண்ணி வந்து ஒப்பிச்சுட்டு போயிட்டேனா? என்ன பழக்கனா இது? ஏன்பா இவங்க இது பண்ணல அவங்க அது பண்ணலன்னு சொல்லையே, நீ மக்களுக்கு என்ன பண்ண போற? அது இன்னும் மனப்பாடம் பண்ணல, படிச்சுட்டு வந்து சொல்றேன். அம்மா இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. சாரி, உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விஜயை எதிர்க்கிறது இல்ல, தம்பிதான் என்னை எதிர்த்து பேசினாரு மேடல். எரியுது வயிறு கபகபகபகன்னு எரியுது. 44 எஸ்டேட்டுக்கும் வேற எவனோ ஒருத்தன் ஓனராக போறான். இவனை பெத்து என்ன பிரயோஜனம், வளர்த்தி என்ன பிரயோஜனம்? ஏண்டா சீமான் நாய என்ன என்ன இதெல்லாம் சும்மா ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.